வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளம், வாழ்க வளம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்கிறார். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க வளம், வாழ்க வளம். அன்பர்களே, இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை. வேலை, பணி, சேவை, தொண்டு. இந்த 4 விஷயங்களும் மனிதனால் செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஆனா ஒரே விஷயத்த இந்த 4 விதத்திலையும் நம்மால செய்ய முடியும். அப்ப எந்த நிலையிலிருந்து நாம் அதை செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களையும் நாம பெற முடியும். அதாவது கர்ம யோகத்திலே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை நாம் செய்யும் போதும் என்ன மனோபாவத்திலே இருந்து கொண்டு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா மனதுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய, மகான்கள் ஞானிகள் சொல்ற மிக முக்கியமான ஒரு செய்தி இதுதான். எந்த செயல் செய்யற போதும் நாம என்ன ஒரு மனோநிலையில, என்ன உணர்வு நிலையிலிருந்து அந்த செயலை செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் நம்ம பெறுவோம். உதாரணத்திற்கு, ஒரு கோயிலுக்கு நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா, அதுல 1000 பேர் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 பேர் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த டொனேஷன் அந்த 1000 பேருக்கும் ஒரே மாதிரியான நன்மையை செய்யாது. சரிதானுங்களா? ஒரே மாதிரியான நன்மையை செய்யாது. அதுல பல விஷயங்கள் உள்ள வந்து வேலை செய்யும். அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன மனோநிலையில அதை கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானுங்களா? ஒருத்தர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, சரிதானா, என்னை காத்து கொண்டிருக்கிற அந்த இறையாற்றலுக்கு ஒரு பெரிய சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சரிதானுங்களா, இது கிடைத்தற்கரிய ஒரு பெரிய புண்ணியமான ஒரு செயல் அப்படின்னும் அந்த 10,000 ரூபாய கொடுக்கலாம். சரிதானா? இன்னொருத்தர் எல்லாரும் கொடுக்குறாங்க அதனால நானும் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கலாம். இன்னொருத்தர், அது என்ன அவன் 10,000 ரூபாய் கொடுத்துருக்குறான், நாம என்ன அதை விட குறைஞ்சவங்களா, நம்மளும் 10,000 ரூபாய் கொடுக்கலாம் இப்படின்னு கொடுக்கலாம். கௌரவத்துக்காகவும் கொடுக்கலாம். புரியுதா? நீங்க அப்ப நீங்க கொடுக்கறதுலயே பலவிதமான மனோநிலைகள் இருக்குது. 10,000 ரூபாய் இருக்கிறது 1000 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆனா 10,000 பேரோட மனோநிலை ஒரே மாதிரி இல்லை.
அப்ப அந்த மனோநிலை சார்ந்ததுதான் வாழ்க்கை, உணர்வுகள் சார்ந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்போ அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான மனோநிலையில் அதை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரியான பலனை அது கொடுக்கும். சிலர் கஷ்டப்பட்டுட்டே கொடுக்கலாம். சரிதானுங்களா? இவனுக்கு வேற வந்துட்டானுங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு கொடுக்கலாம். சிலர் எதிர்பார்த்திருந்து எடுத்து வச்சிருந்தும் கொடுக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அது பொருளோ நீங்க எதை கொடுத்தாலும் நீங்க என்ன உணர்வுல இருந்து கொடுக்குறீங்கிறது தான் அங்க இம்பார்ட்டன்டா இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு விளைவு வரும். இரண்டாவது, உங்களுடைய இருப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறதும் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுத்ததுல 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவரும் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கலாம். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவரும் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கலாம். 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவரும் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கலாம். 10,000 ரூபாய் தான் வச்சிருக்கிறவரும் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கலாம். ஏன் 1000 ரூபாய் வச்சிருக்கிறவர் கூட கடன் வாங்கி 10,000 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க என்ன கொடுக்குறீங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப நீங்க அதிகப்படியான தொகை வைத்துக்கொண்டு 10,000ங்கிறது உங்களுக்கு சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா ஒரு 1000 ரூபாய் வைத்திருக்கிற நபர் பல இடங்கள்ல அதை பிரட்டி கூட நான் கடவுளுக்காக இறைவனுக்காக கொடுக்கறேன்னு கொடுக்கலாம். அப்ப 10,000 ஒன்னாக இருந்தாலும் உங்களுடைய இருப்பு என்ன அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு, உங்களுடைய மனோநிலை என்ன அப்படிங்கிறதை வைத்துக்கொண்டு அதற்கான விளைவுகள் இயற்கையால தீர்மானிக்கப்படும். சரி, அப்போ அந்த மனோநிலையை கொண்டுதான் நாம் இந்த வார்த்தைகளை ஹேண்டில் பண்றோம். ஒரு வேலை, ஒரு பணி, ஒரு சேவை, ஒரு தொண்டு, ஒரு கடமை, ஈகை இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் அந்த உணர்வுகள் சார்ந்த ஒரு வார்த்தைகள் தான். வேலையாள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே அது ஒரு, நீங்க வேலைக்காரன் வேலையாள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு உணர்வை உங்க மனசுல ஏற்படுத்தும் பாரு. இதே பணியாள் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது வேற மாதிரியான ஒரு மனோநிலை உங்களுக்கு ஏற்படுத்தும். சரிதானுங்களா? ஒரு நிறுவனத்துல வேலை ஆட்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் பணியாளர்கள் அதெல்லாமே அந்த உணர்வை ஒட்டி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். சரி, எது வேலை அப்படிங்கறத நம்ம முதல்ல புரியணும். எது வேலை, பணினா என்ன, சேவைனா என்ன, தொண்டுனா என்ன? வேலை அப்படிங்கிறது யாராவது ஒண்ணு சொல்லி நாம செய்யறதுக்கு பேரு வேலை. அது எங்க செஞ்சாலும் சரி, வீட்டுல செஞ்சாலும் சரி, அலுவலகத்துல செஞ்சாலும் சரி, ஏன் ஒரு ஆன்மீகத்துல ஒரு இடத்துல செஞ்சாலும் சரி, ஒருத்தங்க சொல்லி இன்னொருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வேலை. சொல்லி சொல்லி வேலை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வேலை செய்யறவங்களோட மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுலயும் நிறைய கேடர்ஸ் இருக்கு. நான் அந்த கல்லு கொத்துற உதாரணத்தை உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். சரிதானுங்களா? ஒருத்தர் போய் அந்த வேலை செய்யறாரு, கல்லு கொத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குறீங்க, ஏங்க எப்படி போகுது உங்க தொழில் அப்படின்னு. ஏங்க நீங்க வேற, இந்த கல்லை கொத்தி கொத்தி என் வாழ்க்கையே வீணா போச்சு அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் கல்லு கொத்துற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க ஏதோ பொழப்பு ஓடுதுங்க. ஐயா மைக் மியூட்.
ஐயா மைக் மியூட் ஆயிடுச்சுங்கய்யா. மியூட் ஆயிடுச்சுமா, சாரிம்மா. ஓகே ஓகே, சாரி, மியூட் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தரோட மனோநிலை தன்னோட வாழ்க்கையை வெறுத்து கொண்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு வேலைக்கார மனோநிலைன்னு நீங்க எடுத்துக்கோங்க, சரிதானுங்களா? அடுத்தவர் ஏதோ பொழப்பு ஓடுது அப்படிங்கிற ஒரு மனோநிலையில அந்த வேலையை செய்யறாரு. அவருக்கு அது மேல பெரிய விருப்பம் இல்லை, அது மேல பெரிய வெறுப்பும் இல்லை, ஏதோ ஓடுது. அடுத்த நிலையில் இருக்கிறவர் ஒரு உயர்ந்த ஒரு ஆனந்த உணர்வோட ஒரு இறைவனை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், ஒரு தெய்வத்தை செதுக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேங்கிற ஒரு ஆனந்தத்துல செய்யறார். 3 பேர் செய்யற வேலையும் ஒரே வேலைதான். பட் அவங்களோட அந்த உணர்வு நிலையில எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற மாற்றம். அப்ப நாம நம்முடைய பணிகளை எப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த பணி அப்படிங்கிற வார்த்தை. பணி அப்படிங்கிற வார்த்தை பணிவு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, சரிங்களா? ஒரு செயலை செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, நமக்கு மேல ஒரு இறையாற்றல் இருக்கு, அதுதான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது, அதற்கு பணிந்து, சரிதானுங்களா, ஒரு செயலை நாம செய்யணும். அப்ப அதை எப்படி செய்யணும்னா தன்முனைப்பு இன்றி, வேலையே தன்முனைப்பு இன்றி எல்லாம் வல்ல இறையாற்றல் இயற்கை ஆற்றலுக்கு பணிந்து, அந்த தெய்வீக சக்திக்கு பணிந்து நாம் அந்த செயலை செய்யறது அப்படிங்கிறதுதான் பணி என்ற ஒரு வார்த்தையாக நமது முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஊழியம், ஊழியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த ஊழ் அப்படின்னா கர்மா அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்போ அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாம செய்த அந்த வினைகள் இருக்கு பாத்தீங்களா, வள்ளுவர் கூட இந்த இடத்தை அடிக்கடி சொல்றது உண்டு. ஊழிற் பெருவழி ஆவுல, ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஊழ் அப்படிங்கிறது நம்மளுடைய வினை, சரிங்களா? இப்ப ஊழியம் அப்படின்னா நம்முடைய வினைகளை போக்குவதற்கான செயலை செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் புரியும்னு எனக்கு தெரியல, சரிதானுங்களா? ஆனால் மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் அதற்குள்ள இருக்கு. இப்ப ஊழியர்கள் என்றால் அந்த ஊழ்வினையாக வந்த வினைகளை கழிப்பதற்கான செயலை இந்த செயல் மூலமாக செய்து கொண்டிருப்பவர். இத புரிஞ்சு நாம எல்லா செயலையும் செய்தாலுமே நம்ம வாழ்க்கை வந்து கர்மயோகமா மாறி, சரிங்களா? அப்ப வேலை என்பது ஏதோ நாம வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒன்ன செய்யற மாதிரியும், இல்ல உன்னை பெறுவதற்காக ஒண்ணு செய்யற மாதிரியும் நம்ம நினைச்சு செய்யறதெல்லாம் வேலை அப்படின்னு நம்ம மனதில் வைத்துக் கொள்ளுங்க, சரிதானுங்களா? அதாவது எக்ஸ்ட்ரா மீன்ஸ், இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ அங்க எனக்கு ஒரு ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது, சரிங்களா? ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. இப்ப ஆக்சுவலா இந்த சம்பளம் அப்படிங்கிறது அந்த வேலைக்கான சம்பளமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நான் எதற்காக அங்க வேலைக்கு போறேன் அப்படின்னு மகரிஷியோடைய கான்செப்ட்ல நாம சிந்திச்சோம் அப்படின்னா, மகான்கள் என்ன சொல்றாங்க, நீ பிறந்ததுல இருந்து உன்னோட வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வாழ்க்கை வசதிகள், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், வாழ்க்கை வசதிகள், அனுபவங்கள், சரிங்களா? அப்ப எல்லாத்தையுமே இந்த சமுதாயத்திலிருந்து நீ கடனாக பெற்றிருக்கிறப்பா, அதான் உண்மை, சரிங்களா? நம்ம அந்த கடமையை பத்தி பேசுறப்ப இது அதிகமா பேசி, அப்ப நீ எல்லாத்தையுமே உன்னோட வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை எத்தனை விஷயங்கள் இந்த சமுதாயம் உனக்காக உழைச்சிருக்கு, கடனா கொடுத்துருக்கு. அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான்
இப்போ நீ செய்யக்கூடிய இந்த ஒரு வேலை அல்லது பணி எதுவானாலும் வச்சுக்கோ. அப்ப இந்த நிலையில பார்க்கிறப்ப அந்த சம்பளம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகப்படியான நாம இந்த சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய கடனாக எனக்கு தெரியுது. அதாவது நான் வந்து இத்தனை நாள் பெற்ற கடனை அடைக்கிறதுக்காக அங்க போறேன். ஆனா அதற்கு எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. இப்ப ஏன் இந்த சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னா, எதற்காக அந்த சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னா, நானு இன்னமும் சமுதாயத்திற்கு சரியாக அந்த செயலை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சம்பளம் எனக்கு கொடுக்கப்படுற தொகை எதற்காகன்னா, இந்த கொடுத்திருக்கிற இந்த செயலை, இந்த பணியை, இந்த கடமையை நான் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா, அதற்கு என்னுடைய உடலையோ, உயிரையோ, குடும்பத்தையோ நான் பராமரிப்பதற்காக ஒரு தொகை வேணும். பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப அதை நான் மெயின்டெயின் பண்ணாம விட்டுட்டேன்னா, இந்த கடன் கட்டக்கூடிய செயலை நான் நிறுத்திடுவேன். அது இன்னும் பெரிய பிரச்சனையா மாறும். அதனால இயற்கை இப்போ இந்த க்ஷணத்துல என்ன தொகையை கொடுத்தா என்னுடைய வாழ்க்கை சரியாக நடக்குமோ அந்த தொகையை மட்டும்தான் உங்ககிட்ட கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? அந்த தொகை எதற்காக கொடுக்கப்படுகிறதுனா, உங்களுடைய கடமையை நீங்க தொடர்ந்து செய்வதற்காக அந்த தொகை கொடுக்கப்படுது. இன்னும் அந்த தொகை நம்முடைய கர்ம வினைகளை போக்குவதற்காகவும் சில நேரங்கள்ல கொடுக்கப்படும். சிலர்கிட்ட அதிகப்படியான பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல பணம் வந்துட்டாலே போதும் அப்படின்னு இன்னைக்கு சமுதாயம் முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? அந்த பணம் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது நமக்கு தெரியாது. பணம் வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரே மனோநிலையில் இந்த சமுதாயம் செயல்படுறதால என்ன சொல்றது, இந்த சமுதாயத்துல இப்ப வர வர ரொம்ப மோசமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. ஒரு நீதியோ, ஒரு நேர்மையோ, ஒரு இறைக்கான ஒரு பயமோ எதுவுமே இல்லாம என்ன பண்ணியாவது பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அறியாமை. இது வந்து பெரிய லெவல்ல நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு சாதாரண லெவல்ல கூட நீங்க யோசிக்கலாம். ஒரு சாதாரண ஒரு இட்லி கடைக்கு நீங்க போனீங்கன்னா கூட அதுல எத்தனையோ விதமான கெமிக்கலை கலப்படம் பண்ணி உணவு கொடுக்குற அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்குள்ள அவ்வளவு தீமைகள், அவ்வளவு தவறுகளை செய்து எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சமுதாயம் ஓடும். சரி, இப்படி நீங்க சம்பாதிக்கிறப்ப என்ன நீங்க பெறுறீங்க அப்படின்னா, அந்த பணம் உங்ககிட்ட வரும்போது அடுத்தவனுக்கு என்ன ஒரு விளைவை கொடுத்ததோ அது அந்த பணத்துக்குள்ளயும் சேர்ந்து வரும். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காசை கையில தொட மாட்டார். ஏன்னா அது வந்து பாவத்தினுடைய அறிகுறியா அவர் பார்த்தார். பல மகான்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பணத்திலே கர்ம வினைகள் இருக்குங்கிறது இன்னும் நம்ம மக்களுக்கு இன்னும் புரியல. நிறைய பேர் அதனாலதான் பணத்தை நிறைய சேர்த்திடுறாங்க. ஆனா வாழ்க்கையில வந்து அவங்க படாத பாடுபடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பணம் வந்துடுறது எதற்காக? இறைவன் நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக அந்த பணத்தையோ, பொருளையோ, சொத்தையோ, சுகத்தையோ பயன்படுத்துறான். இது நிறைய பேருக்கு தெரியாம அவற்றிலே பற்று வைத்துக்கொண்டு, அந்த பொருளிலும் அந்த பணத்திலும் பற்றை வைத்துக்கொண்டு வாழ்க்கை முழுக்க துன்பப்படுவதை நம்ம வந்து கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற பணமாகட்டும், பொருளாகட்டும், எதாகட்டும், இது எல்லாமே நம்ம கர்ம வினையினுடைய வெளிப்பாட்டிற்காக செயல்படக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நாம நம்முடைய கர்ம வினையை சரியாக வைத்திருந்தோம் அப்படின்னா இந்த பொருளோ பணமோ உங்களுக்கு இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
கர்ம வினை நம்மளது தீமையா இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கும். பொருள் ஒன்றாகத்தான் இருக்கும், பணம் ஒன்றாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு 1,00,000 வந்து அவங்க சந்தோஷமா அதை அனுபவிப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் 1,00,000 வந்து அதை யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. 2 பேருக்கு 1,00,000 வந்தது உண்மைதான். ஆனா முதல் நபர் சந்தோஷமா இருப்பார், 2வது நபர் அதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது நீங்க எப்படி பார்க்கணும்னா, நம்முடைய பாவப்பதிவுகளை போக்குவதற்கான ஒரு கருவியாக இந்த பணத்தையோ சொத்தையோ எல்லாத்தையுமே நீங்க அப்படித்தான் வாழ்க்கையில். அப்ப நம்முடைய கர்ம வினையை நம்ம சரியாக வைத்திருந்தோமானால் இந்த பொருளோ பணமோ இதெல்லாமே நமக்கு இன்பத்தை கொடுக்கும். 2வது, அதை எந்த வழியில நம்ம சேர்த்தி இருக்கிறோமோ அது அந்த வழிக்கான விளைவையும் தெளிவா நம்ம கிட்ட கொடுக்கும். பிறரை ஏமாற்றி, பிறரை துன்புறுத்தி, பிறரை கெடுத்து, பிறருடைய உடலுக்கோ மனதிற்கோ துக்கம் துயரத்தை கொடுத்து அப்படி ஒரு பொருள் உங்ககிட்ட வந்திருந்தது அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக அது மாதிரி ஒரு பல மடங்கு துன்பத்தை உங்ககிட்ட கொடுக்காம அது வெளியே போகாது. இது இயற்கையினுடைய நியதி. சரிதானுங்களா? அதனுடைய அடிப்படையில இப்ப இயற்கை நமக்கு வந்து ரொம்ப சரியான அளவுல நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா நமக்கு அந்த தேவை உணர்வுல இப்ப அதிகமான தேவை உணர்வு, ஆசை உணர்வு வந்தங்காட்டி நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுங்கிற அளவுக்கு மனோநிலை வந்துட்டோம். அதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிச்சைக்கார மனோநிலை. சரிங்களா? எத்தனை கொடுத்தாலும் பத்தாது. சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலயுமே எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் கேட்கிற ஒரு மனோநிலை வந்து அதுதான் ஒரு பெக்கர்ஸ் மைண்ட் அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம நம்ம மனோநிலை செல்வந்த மனோநிலைக்கு வரணும். அப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? அப்ப ஒரு பொருளோ ஒரு பணமோ ஒரு சொத்தோ இந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக நம்ம கிட்ட வருது அப்படின்னா என்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக வருகிறது. அப்ப என்னுடைய கர்ம வினை சரியாகிறப்ப இது வந்து எனக்கு நன்மையை கொடுக்கும், என்னுடைய கர்ம வினை சரியா இல்லைங்கிறப்ப இது வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்ப வந்தது வந்து போச்சு. இனிமேல் வர்றது ஒரு பைசா உங்களுக்கு வர்றதாக இருந்தாலும் அதற்கான உழைப்பை நாம கொடுத்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வந்து சிந்திக்கிறதுக்கு தவறக்கூடாது. சரிங்களா? யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, எதுக்கோ கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு பலமுறை முதலே சொல்லியிருக்கிறேன், கோயில்ல கொடுக்கிறது பிரசாதம் இல்லை, அது பிறர் சாதம் அப்படின்னு நீங்க புரியணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு ஞானம் எனக்கு தெரிஞ்சு. அதை வாங்கி சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லல, வாங்கி சாப்பிடுங்க. பட் அதை வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அந்த உணவுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அதற்கு நீங்க திருப்பி என்ன பண்ணீங்க? நீங்க எதுவுமே பண்ணலைன்னா நீங்க அங்க பிறருடைய சாதத்தை சாப்பிட்டு ஒரு கடங்காரனா இருக்கிறீங்க. அப்ப கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க, இல்லாட்டி நீங்க ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது பண்ணி அந்த கடனை கழிச்சிருங்க. இந்த ஜென்மா கடனை கழிக்கிறதுக்காக வந்த ஜென்மா. அதான் அடுத்த 2 வார்த்தைகள் சேவை தொண்டு. சரிங்களா? சேவை தொண்டுங்கிறது நாம போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம். வேலை பணி அப்படிங்கிறதெல்லாம் பிறர் சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம். சேவை தொண்டுங்கிறது நாம சென்று செய்யக்கூடிய விஷயம். நீங்க மன்றங்கள்லயே போய் அவங்க இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது ஒரு வேலைதான். ஆனா நீங்க வாலண்டியரா போய் தன்னார்வ தொண்டு, அதுக்கு பேர் தான் என்னங்க, தன் ஆர்வ தொண்டர் அப்படின்னு பேர் இருக்குல்ல. இப்ப தானே ஆர்வத்தோடு சென்று ஐயா நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா, சரிங்களா? இப்ப நீங்களா கேட்டு ஒரு விஷயம் செய்யறீங்க பாருங்க, அதுக்கு பேரு தொண்டு அப்படின்னு பேரு. அப்ப அந்த தொண்டு நிலையில அந்த வேலையை நீங்க செய்யலாம். அது நீங்க உங்க வீட்லயே செய்யலாம். வீட்டுல நீங்க சமைக்கிறீங்க அல்லது ஒரு கம்பெனில நீங்க ஒரு பணிக்கு போறீங்க அப்படின்னா கூட நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உடல் உயிர் மனம் அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்த இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த
செயலை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். சரிங்க. நீங்க ஒரு சமையலை கூட பண்ணலாம். நான் மறுபடியும் நான் சொல்றேன். சமையலையே நீங்க வந்து தொண்டாக செய்ய முடியும், சேவையாக செய்ய முடியும். சரிங்களா? அதே சமயம் ஒரு ஆன்மீக அமைப்பில் இருந்து கொண்டு அதை ஒரு வேலையாக கூட நம்மால செய்ய முடியும். அப்போ அது நம்முடைய மனோநிலை பொறுத்ததுதான் இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் அப்படிங்கிறத நீங்க ஆழமாக புரிந்து கொண்டு நாம எந்த அளவிற்கு அதைய உணர்வுபூர்வமா செயல்படுத்தணுங்கிறத நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுல 2 விஷயங்களை உங்ககிட்ட ஆழமா பதிவு பண்ணணும். எப்பொழுதுமே மகரிஷி அவங்க சொல்றது என்னன்னா, நீங்கள் சமுதாயத்தினுடைய சொத்து. நீங்கள் சமுதாயத்தினுடைய சொத்து அப்படிங்கிறது இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, நீங்கள் இறைவனுடைய சொத்து அப்படிங்கிறத நீங்க முதல் புரிந்து கொள்ளணும். சரியானுங்களா? நாம எல்லோருமே இந்த இறைவனுடைய சொத்து. இந்த இறை ஆற்றலே தான் இறை துகள்களாகி, விண்ணாயி, பஞ்சபூதங்களாயி, பிரபஞ்சமாயி, அண்ட சராசரங்களாயி, ஓரறிவு முதல் 6 அறிவு வரையாயி, இன்னைக்கு நீங்களாவும் நானாவும் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த என்ன சொல்றது? இந்த இறை ஆற்றலே தான் நீங்களும் நானாக உங்களையும் என்னையும் உருவாக்கி, காத்து, உடல், உயிர், மனம் எல்லாத்தையும் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப இத்தனையும் கொடுத்திருக்கிறது, செஞ்சு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே அதுதான். அப்ப நீங்களும் நானும் சமுதாயத்தினுடைய நான் கொஞ்சம் ஒரு 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 மாற்றி சொல்லணும்னா, சமுதாயத்தினுடைய சொத்து அப்படிங்கிறத விட சமுதாயத்தினுடைய அடிமை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நம்ம கொஞ்சம் புரிதலுக்காக. சமுதாயத்தினுடைய அடிமை அப்படிங்கிறது நான் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்றது வந்து வழக்கம். அப்போ சமுதாய அடிமை அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்னும் மகான்கள் சொல்றது வந்து இறை அடிமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? இறை அடியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இதை சார்ந்த ஒரு வார்த்தை தான். அடியேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைய மகான்கள் பயன்படுத்துவாங்க. இப்ப நாம அந்த மனோநிலைக்கு வரணும். என்னுடையது அப்படிங்கிறது இங்க எதுவுமே இல்லை. அப்ப எல்லாமே இறை ஆற்றலுடையது தான். அப்ப இந்த உடல் இறையாற்றல் கொடுத்தது, இந்த உயிர், மனம், அறிவு எல்லாமே அந்த இறையாற்றல் கொடுத்தது. அப்ப அந்த இறையாற்றல் தான் என்னை எல்லாமே செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செயலை நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீங்க மனதில் ஆழமா வாங்கணும். நான் ஒரு மீட்டிங்ல கூட பேசினேன் உங்களுக்கு பேசினதுதான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த தெய்வ ரகசியத்துல நம்முடைய மனமாக இருப்பது தெய்வம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எல்லாம் வல்ல இறைவனை எல்லாமாக இருக்கிறான்னா, அப்ப என்னுடைய மனமாகவும் எதுதான் இருக்குது? இறை ஆற்றல் தான் இருக்கு. அப்ப இந்த மனதை கொண்டு நான் என்ன செய்யணும்? மனதை கொண்டு நல்லது செய்யணும். அப்ப நீங்க நல்லது செய்யும் போது எது பதியும்? இறையாற்றல்ல நல்லது பதியும். அப்ப இறையாற்றல்ல நல்லது பதிஞ்சதுன்னா அது திரும்ப நன்மையாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஆனால் பொதுவாக மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மனதை கொண்டு கெடுதலை செய்யறோம். அப்ப இந்த மனமாக இருக்கிறது இறையாற்றல். நீங்க கெடுதல் செய்யும் போது பிறருக்கோ உங்களுக்கோ கூட துன்பத்தை செய்யும் போது அந்த மனதிலே துன்ப அலைகள் பதிது, பாவ பதிவுகள் பழிது. அப்ப நல்ல ஒரு வார்த்தை சொல்றேன், நல்ல ஆழமா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் நமக்குள்ள இருக்கிற இறைவனிலே பாவப்பதிவை ஏற்படுத்துகிறது. அதுதான் இங்க பிரச்சனை. சரிதானுங்களா? நம்ம தவறு நம்மளோட போறது இல்லை. நமக்குள்ள இருக்கிற இறை ஆற்றலிலே அது ஒரு பாவத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப இறையாற்றல் தன் மேல பாவம் சேர்த்துறதுக்கு விடுமான்னா விடாது. அப்ப நம்ம தெரிந்தோ தெரியாமலோ தனக்கோ பிறருக்கோ செய்த செயல்கள்ல தீமைகள் இருக்கிறது எல்லாமே நம்ம மனதில் இருக்கிற காந்த ஆற்றல்ல கருமையத்துல தீய பதிவுகளாக பாவ பதிவுகளாக பதிஞ்சிருக்கு. அப்ப இந்த இறையாற்றல் என்ன பண்ணுது? நம்மளோட அந்த வினைகளை போக்குவதற்கு ஒரு உதவி செய்யுது, ஒரு முயற்சி பண்ணு. ஏன்னா அந்த இறையாற்றல் நமக்குள்ள ஒரு பாவத்தை நாம ஏற்படுத்தி வச்சதை போக்குறதுக்கு முயற்சி செய்யுது. அப்படி முயற்சி செய்யறதுல பல வழிகள் அது முயற்சி செய்யுது. முதல் வழி
பிறர் மூலமாக ஒரு துன்பத்தை கொடுக்கிறது. இது கேஜி சாமி ஐயா ஒரு வார்த்தை ரொம்ப அழகா வந்து பேசியிருக்காங்க. அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. நாம கடந்த ஒரு வாரத்துல அந்த உரை நான் ஒரு 10 முறையாவது கேட்டிருப்பேன். சரிதானுங்களா? திரும்ப திரும்ப அந்த ஒரே உரை தான் நான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன். அதுக்குள்ள பல ஆழமான செய்திகளை அவங்க வந்து நம்ம கூட ஷேர் பண்றாங்க. அதுல அவர் சொல்ற மிக முக்கியமான செய்தி நான் இந்த இடத்துல உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நம்முடைய மனம் அப்படிங்கிற ஜீவகாந்த ஆற்றல் நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அது நமக்குள்ள மட்டும் இல்ல. நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிறது வான்காந்த ஆற்றல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல், நம்மை சுற்றி இருக்கிற வான்காந்த ஆற்றல், இந்த இரண்டுமே எப்பொழுதுமே தொடர்புல தான் இருக்கு. எதுவுமே தனித்தனியா இல்ல. அப்ப அந்த ஜீவகாந்த ஆற்றலும் வான்காந்த ஆற்றலும் ஆஹ் ஆஹ் எப்படி சொல்றது உங்களுக்கு? சரி, அதுக்கு சரியான உதாரணம் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு சிம்பிளா புரியும். நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் நம்ம உடம்புல இருந்து ஒரு அடி தூரத்துக்கு வெளியே வர்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ வான்காந்த ஆற்றல் கூட அது கலந்துதான் இருக்கு. அது தனி, இது தனியா இல்ல. சரிதானுங்களா? அப்போ கரெக்டா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரு சக்தியோட இணைஞ்சுதான் இருக்கு. எப்பவுமே இருக்கு. எப்பவுமே இருக்கு. அப்போ நம்ம மனதில் இருக்கிற கர்ம வினைகள், பாவப்பதிவுகள், புண்ணிய பதிவுகள் எல்லாம் என்ன பண்ணும்னா, இந்த பிரபஞ்ச மனம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அதைத்தான் இந்த வான்காந்த பேராற்றல்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப நம்முடைய மனம் இந்த பிரபஞ்ச மனதிலே அதற்கான செயலை தூண்டுவித்து மற்றவங்களுடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப என்னுடைய மனதிலே நான் செய்த செயல்கள், வினைகள் தீமையா இருக்கிறப்ப அந்த மனதினுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தோட இணைந்துதான் இருக்கு. அது மற்ற நபர்களுடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த கர்ம வினைகளை போக்குறதுக்கு முயற்சி செய்யும். அந்த முயற்சி தான் பிறரை நம்மை துன்பப்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிறரை யாராலையும் நம்மை வந்து துன்பப்படுத்தவே முடியாது. தீதும் நன்றும் பிறர் வாராங்கிறது மாதிரி யாராலையும் நம்மை துன்பப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய மனதில் இருக்கிற பதிவுல அதை தூய்மை செய்து கொள்வதற்காக என்ன பண்ணுதுங்க? அது துன்பத்தை ஏற்படுத்துறதுக்கான செயல்பாட்டை செய்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? அப்ப எனக்காக வரக்கூடிய துன்பம், யாராவது என்னை திட்டுறாங்க, யாராவது என்னை காயப்படுத்துறாங்க, என்னை குறை பேசுறாங்க, என் மேல பொறாமப்படுறாங்க, சரியாங்க, இது எல்லாத்துக்கும் எது காரணம்? என்னுடைய மனம் அதனுடைய வினையை போக்குவதற்கு முயற்சி பண்ணுதுங்கிறது நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அப்படி நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா இயற்கையாகவே அது வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த துன்பம் அடுத்தவங்க மூலமா வரல அப்படின்னா நமக்கு நாமே கொடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். சரிதானுங்களா? நமக்கு நாமே துன்பத்தை கொடுத்துக்குவோம். நிறைய நேரத்தில் நீங்க பார்க்கலாம். நம்ம கையை வச்சுட்டு நம்ம கண்ணு குத்துன வேலை வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். 35 ஆயிடுச்சு. இந்த செய்தியோட நிறைவு பண்ணிடலாம். நண்பர்களே, 3 விஷயம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முதல் விஷயம், பிறர் நமக்கு துன்பம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் இருக்கிற வினை பிரபஞ்சம் முழுக்க தொடர்பு கொண்டிருக்குது. அது அதனுடைய இருக்கிற வினையை நல்லதோ கெட்டதோ, இப்போ உங்ககிட்ட புண்ணிய பதிவு இருக்குன்னா ஒருத்தர் வந்து உங்களை பாராட்டுவார். பாராட்டுறது அவரோட வேலை அல்ல. நம்முடைய மனதில் இருக்கிற அந்த பதிவு அவர் மூலமாக சென்று உங்களை பாராட்டணும்னு சொல்லுது. அவர் வந்து பாராட்டுறார். அதற்கான செயலை நீங்க சில நேரம் செஞ்சிருக்கலாம், சில நேரம் நீங்க செய்யாமே இருக்கலாம். அல்லது சின்னதா செஞ்சு பெரிய பாராட்டு கிடைக்கலாம்.
சரிங்களா? பெருசா செஞ்சு பெரிய பாராட்டு கிடைக்கலாம். இன்னும் சில நேரத்துல சிறிய தவறு செய்து பெரிய துன்பம் வரலாம், பெரிய தவறு செய்து சிறிய துன்பம் வரலாம், பெரிய தவறு செய்து துன்பமே வராம போலாம், பெரிய நல்லது செஞ்சு பாராட்டே கிடைக்காம போலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம கர்ம வினைகள் தான் காரணம். சரிங்களா? அந்த கர்ம வினைகள்ல எந்த மாதிரியான பதிவுகளை நம்ம வைத்திருக்கிறோமோ அதற்கு போல நமக்கு இன்பமோ துன்பமோ வருது அப்படிங்கறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இதை பிறர் மூலமா நம்ம கழிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னா தனக்குத்தானே கழித்துக் கொள்வதற்கான சூழல் வரும். தனக்குத்தானே கழித்துக் கொள்வதற்கான சூழல் வரும். நாமளா போய் சில துன்பங்களை நாமளா பட்டுக்குவோம். காய வெட்டிட்டு இருப்பீங்க, கைய வெட்டிடுவோம். சரியாங்களா? இது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு துன்பம். சரியாங்களா? வாய்க்குள்ள ஏதாவது போட்டு மென்னுட்டு இருப்பீங்க, நாக்க போட்டு நச்சுன்னு கடிச்சிருவீங்க. சரியாங்களா? இதெல்லாம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு துன்பம். இந்த துன்பமுமே நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக நம்ம மனதில் இருக்கிற பதிவு வெளிப்படுறதுக்கான ஒரு செயல் தான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது. மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா மனசுல நீங்க ஆழமா பதிவு வைக்கணும். மூணாவது, ஒருத்தன் பிறரையும் தூண்டி துன்பத்தை எடுக்கல, தானும் போய் துன்பத்தை கொடுக்கல அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு கர்ம வினை போக்கணும் அப்படிங்கிறது தான் அவன் ஒரே தாட்டு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா சில விபத்துகளை ஏற்படுத்துவான். இந்த விபத்து அப்படிங்கிறதுக்கான விளக்கம் ஐயா அவங்க ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆங்கிலம், விபத்து அப்படிங்கிறது தமிழ். இன்னும் கொஞ்சம் நுட்பமா அந்த விபத்து அப்படிங்கிறத எப்படி நடக்குது அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா தற்செயலாக நடந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விபத்து எப்படி நடந்ததுங்க? தற்செயலா நடந்துருச்சு. தற்செயலா நடந்துருச்சு. சரியா? திடீர்னு நடந்துருச்சு. அப்ப தற்செயல் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன? யோசிச்சு பாருங்க. தற்செயல் அப்படிங்கிறதுல விளக்கம் ரெண்டு விளக்கம் இருக்கு. ஒன்று தன் செயல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று தன் செயல். அப்ப அந்த தான் செய்த செயல்தான் விபத்தாக வந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆக்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே எதற்காகனா நம்முடைய கர்ம வினைகளை போக்குவதற்காக இயற்கை எடுக்கிற ஒரு முயற்சி தான். சரிங்களா? அதனால இதுல குறைபடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப கர்ம வினைகள் பிறர் மூலமா போக்கலாம், தன் மூலமா போக்கலாம், இல்லாட்டி இயற்கையே என்ன பண்ணும்? அதை போக்கத்தான் செய்யும். இதுல யாராலையும் தடை செய்யறதுக்கு எந்த வாய்ப்பு சூழல் இல்லை. அப்ப தன் செயல், தான் செய்த செயல்தான் தற்செயலாக அதுதான் விபத்தாக வருகிறது. இன்னொரு மீனிங் என்னன்னா தான் என்றால் தான் செய்த செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தான் என்றால் இறைவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தான் என்றால் ஏதோ ஒரு கோவில் கூட தானுமலையான் கோவில் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி என் மனசுல இருக்கு. சரிதானுங்களா? அப்ப தான் என்றால் இறைவன் அப்படின்னு பொருள். அப்ப தான் செயல் தற்செயல் அப்படிங்கிறது இறை செயல் அப்படின்னு அர்த்தம். அப்ப விபத்து எல்லாமே ஏதோ நடக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனதில் இருக்கிற கர்ம வினைகளுக்கு ஒப்ப, நல்ல தீய பதிவுகளுக்கு ஒப்ப அது நிகழ்த்தப்படுகிறது இறையாற்றலால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த விதத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் எந்த மைக் மியூட்டேஷன் எண்ணி சொல்லி செய்தல் என்ற அளவுக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த 3 வித துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம். அப்ப அதுக்கு வேலை அப்படிங்கிற மனோநிலை இனிமேல் வேண்டாம். பணிதல் எடுத்துக்கொள்ளுங்க. ஊழியம் ஒரு அற்புதமான விஷயம். என்னுடைய ஊழ்வினையை கழிப்பதற்கான செயலை செய்கிறேன். அந்த நிலையில வரக்கூடியதுதான் சேவை தொண்டு. அதுக்கு நீங்க வெளியில போய் செஞ்சாதான் சேவை தொண்டு கிடையாது. நீங்க வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சேவையாக, தொண்டாக, இறை உணர்வுக்கான செயலாக, கர்ம யோகமாக செய்ய முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒவ்வொரு செயலையும் இறை அர்ப்பணமாக, கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயலாக நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும் என்று கூறி இந்த சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம்.
அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இன்று மாலை அக்குபஞ்சர் ஒரு சிறப்பு மருத்துவ வகுப்பு இருக்கு. எக்ஸலண்டான ஒரு வகுப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். அக்குபஞ்சர் வாழ்வியல் முறை தான் நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அதனால வாய்ப்பை பயன்படுத்துங்க. அதே போல நிறைய பேர் டொனேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சோம். நம்முடைய இறை சாதனை மார்க்கத்தினுடைய அந்த நேரடி வகுப்புக்கான பயிற்சி மையம் கட்டட பணி இப்போ நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதற்கான நன்கொடை அனுப்பி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். அம்மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா அவங்க வந்து இன்னைக்கு வந்து பணி, வேலை, ஊதியம் அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. பணின்ற வார்த்தைக்கு பணிவு அப்படின்றது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுது. இப்ப நல்ல எண்ணத்தோட செய்யணும், தன்முனைப்பின்றி. அதாவது நம்ம முன்னாடி செஞ்ச வினைகளுக்கான இதுதான் ஊழ்வினை அப்படின்னு சொல்றாங்க. மகான்கள் கூட உண்ணும் உணவு, உடை, இருப்பிடம் அதெல்லாம் வந்து வேலை, திருமணம் எல்லாமே சமுதாயத்திலேருந்து தான் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான சம்பளம் தான் நம்ம இப்ப வாங்குறது. ஊழ்வினைன்றது வந்து நம்ம கடனை அந்த சம்பளத்திலேருந்து கடனை அடைக்கலாம், சமுதாயத்துக்கு திருப்பி செய்யலாம், குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு, நம்ம கடமையை தொடர்ந்து செய்யறதுக்கு கொடுக்கப்படுற ஒண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம கர்மாவை போக்குறதுக்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்ம வினை வந்து சரியா வச்சிருந்தா நாம செய்யறத நம்ம நம்ம பெற்ற பொருள், பணம் அதெல்லாம் வந்து நமக்கு இன்பத்தை தரும். நம்ம யாருக்காவது துன்பத்தை கொடுத்திருந்தா அந்த பணமே வந்து நமக்கு திரும்ப துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால இனிமேல் வர்றது வந்து நம்ம நல்ல செயல்களா செஞ்சோம்னா அது வந்து நமக்கு அந்த பொருளோ பணமோ நமக்கு உதவியா இருக்கும். சேவை, தொண்டு அப்படின்றது வந்து நாம தான் தேடி போய் செய்யணுன்றதையும் சொன்னாங்க ஐயா. இப்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துல கூட எல்லாம் வீட்டுல இருந்தே தொண்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கோயில்ல கொடுக்கிற பிரசாதம் அதை கூட நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு இணையா வந்து வேற யாருக்கா உணவோ பொருளோ கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மகரிஷியா கூட நீங்க சமுதாயத்தோட சொத்துன்னு நம்மள சொல்றாங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அதாவது முன் பிறவிகளில் செய்த வினைகள் வந்து அதோட பின் விளைவுகள் தான் வந்து நிச்சயமா அடுத்த பிறவிலே அதை தொடர்ந்த பிறவிகள் நமக்கு வந்து கட்டாயம் வந்தே தீரும். அதனால செய்யும் செயல்ல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் ஐயா சொன்னாங்க. அப்ப நேத்து கூட பால சுப்பையா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாம மனசுல நினைக்கிறது தான் நம்ம அரசியல்வாதிகள்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால நம்ம தவம் செஞ்சு செஞ்சு தொடர்ந்து செய்யும்போது அவங்க கூட நல்லவங்களா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இத்தகைய சிறப்பு வாய்ந்த உரையை கொடுத்த ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகல்ப கவி, காயகல்ப பயிற்சி, இறைவணக்கம், குரு வணக்கம். அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு தவம், சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். இரவு 8:30 மணிக்கு ஐயா அவர்களோட தற்சோதனை வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி அதிகாலை 4:15 மணிலிருந்து 7:15 மணி வரை இருக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். 3 மணிக்கு 3 to 4 கூட சித்தர் குழு நிகழ்ச்சி இருக்கு. அது நேரம் இருக்கவங்க கலந்து